பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேற ஒரு தொழிலை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது, நான் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார், புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுமாதிரி புதுசாக நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன், புதுசாக சில விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும். குரு உச்சம் பெற்று 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ அந்த 5ஆம் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடக ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த குரு அதிச்சாரம் ஒரு 50 நாட்கள் இருக்கு. 50 நாட்களில் வேலை இல்லாதவர்கள் முதல்ல நீங்கள் வேற ஊர் கிளம்பி போய் வேலையை தேடுங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமங்க. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல இப்போ சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் குரு வேகமாக நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போகிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமாக பெயர்ச்சியானால அது அதிச்சாரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு உங்க ராசிக்கு அதிச்சாரம் பெற்று வராரு. இந்த ராசிக்கு எப்பெல்லாம் குரு அதிச்சாரம் பெற்று வராரோ இல்லை குரு ராசிக்கு வராரோ அப்போ ஒரு பெரிய மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக ஆயிரும். இல்லை நான் அது மாதிரிலாம் மாற முடியாது, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்து மாறுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, கடக ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த குரு அதிச்சாரம் ஒரு 50 நாட்கள் இருக்குது. 50 நாட்களில் வேலை இல்லாதவர்கள் முதல்ல நீங்கள் வேற ஊர் கிளம்பி போய் வேலையை தேடுங்க. இல்லை சார் வேற ஊர்லாம் போய் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது, எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு வந்து நான் நிறைய பெரிய சொந்தம்லாம் கிடையாது, நான் போய் செலவு பண்ணிலாம் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவாவது வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி போய் அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கிடச்சிதுன்னா தயவுசெய்து எடுத்துக்கங்க. இல்லை என்னால் போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு பாதிப்பு வரும். கடைசியில் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே கடகராசி என்பதெல்லாம் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கீங்க. சில பேர் பயங்கர நெருக்கடியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வேறு வழி இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கேன் சார், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக ஊர் மாறினா வேலை கிடைக்கும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பண்ணுற மாதிரி வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையை எடுத்துக்கோங்க.
உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதேமாதிரி அந்த வேலை மாறினீங்க அப்படின்னா அதில் நல்ல மதிப்பு கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்பளமும் கூடிய விரைவில் உங்களுக்கு அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. பரவாயில்ல, இங்கே வந்தோம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வரல, நான் பயந்துகிட்டே வந்தேன் சார், இங்கே வந்தேன் கொஞ்சம் கஷ்டமாயிடுமோ பயந்தேன், ஆனால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு மாறி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வீடு மாறுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கிக்கிட்டு போகலாம், இல்லை வீடு கட்டிக்கிட்டு போகலாம். அதே போல் அந்த எண்ணங்கள் வந்தது அப்படின்னா அதை செய்யுங்க. சார் எனக்கு கடன் இருக்குது சார், எனக்கு பிரச்சனை இருக்குது சார், நான் எங்கே சார் வீடு வாங்குறது, அந்த மாதிரி நினைக்காதீங்க. எப்போவுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் நினச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு செயல் வடிவமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் பண்ணுறது நல்லது. கடைசியில் ஒரு காலகட்டத்தில் என்ன யோசிப்பீங்கன்னா, அப்போவே நினச்சேன் நான் வீடு வாங்கலை அப்படின்னு சொன்னவங்க நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு காரணம் குருவின் பெயர்ச்சியே. அப்போ வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு மாறலாம், இடம் மாறலாம். மாறினீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேறு ஒரு தொழிலை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது, நான் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார், புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுமாதிரி புதுசாக நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன், புதுசாக சில விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும். அதனால் நீண்ட காலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும், லாபங்கள் அதிகமாகும், தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை வெற்றியை அடைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரமாக குருவின் அதிசார பயிற்சி நடக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு நல்லது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நீங்கள் என்ன தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, நெருக்கடி இருக்குது சார், எனக்கு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, என் மேலே குறை சொல்லிக்கிட்டே வராங்கன்னா இப்போ நீங்கள் மாறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை சார் 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் மாறலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நசுக்கப்பட்டு நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அங்கே மாறிக்கிறது நல்லது. வேலை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேறு கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி அங்கே ஒரு வீடு மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும். முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அற்புதமாக இருக்குது. ஏன்னா குரு உச்சம் பெற்று 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ அந்த 5ஆம் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துல போய் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீகத்துக்கு மாறி போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். பூர்வீகத்திலே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை கடகராசி என்பதற்கு உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படின்ற சொல்லுக்கு அடுத்த 50 நாள் வேலை இருக்குது. அந்த மாதிரி மனசில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாறிக்கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமாக எங்கள் குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமாக ஒருத்தர் இறந்துக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.